ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஆசி மாதம் 6ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், தசமி, மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். கும்ப லக்னம், இருப்பு 3 நாழிகை 57 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:10 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:57 மணி வரை ரோஹிணி, அதன் பின்பு மிருக சிரிஷம். நாம யோகம் இன்று மாலை 4:17 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று பிற்பகல் 1:10 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். யோகம் இன்று பிற்பகல் 1:57 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசம நட்சத்திரங்கள் சித்திரை மற்றும் சுவாதி. இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோயிலில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. இந்த சரபேஸ்வரரை ராகுகாலம் 4:30 6 இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உச்சிதம். ஏன்னா நரசிம்மரையும் சரபேஸ்வரரையும் ஒரே நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கோயம்பேடில் குறுங்காலீஸ்வரர் பக்கத்தில், குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் சரபேஸ்வரர் சன்னதியே இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணிட்டு வரலாம். கூட்டு பிரார்த்தனைலாம் நடக்கிறது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, மற்ற ஊரில் இருக்கிறவங்க, சரி கோயிலுக்கே போக முடியாதவங்க மனசார சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு. அதே சமயம் நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடு சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு பகவான் மேஷராசியில, சந்திர பகவான் ரிஷபராசியில, கேது பகவான் கன்னிராசியில, செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் மகர ராசியில, சனி, சூரியன் மற்றும் புதன் கும்பராசியில, ராகு பகவான் மீன ராசியில அற்புதமா சஞ்சாரம் செய்கிறாங்க. இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நேற்றுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நிற்கும். அதே கிரகங்கள் அதே இடத்துல இருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானமாக்கி 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கும். கண்டினியூ ஜாலியாக இருக்கும். அதனால எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஜென்மராசியில சந்திர பகவான் இருக்கார்.
அதனால இன்னைக்கு சந்தோஷம்தான். சந்தோஷம் வானிலே சிறகடித்து பறப்போம் அப்படின்னு நீங்க ஜாலியா பாடிக்கிட்டு சந்தோஷமான ஒரு சூழல் அனுபவிக்கணும். அதுக்குத்தான் நான் பாடி காமிக்கிறேன். புரியுதா? எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ 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 ஆனா இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். ஜென்மராசியில சந்திரபகவானுக்காக சந்தோஷமா இருக்கும். அதே சமயம் குரு பகவான் சில செலவுகளை வச்சாலும் ராகு பகவான் உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுப்பார். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா விருந்து கேளிக்கைகள் சந்தோஷம்னாலே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் உணவு கட்டுப்பாடு முக்கியம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில அற்புதமான தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மென்மை வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். இன்னைக்கும் அயனசயன பவஸ்தானமாக 12ஆம் இடத்துல இருக்க சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். செலவுகள் செலவுகள் செலவுகள். கவலைப்பட வேண்டாம். சம்பாதிக்கிறதுல செலவு பண்றதுக்கு தான். ஆனா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கடனை வாங்கியும் செலவு பண்றது தப்பு. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். அந்த வருமானத்தை செலவு பண்ணுவேள், சந்தோஷமா இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கூடும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகள் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் அற்புதமான ஒரு சூழல். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான சூழல் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் அருமையாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஜீவனஸ்தானமாக்கிய 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திர பகவான் இன்னைக்கு ஒரு கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் வழங்குவார். அற்புதமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தினப்பலன் அப்படின்னாலே சந்திர பகவானை வச்சு தான். அதனால இன்னைக்கு கிரகங்களும் சில கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால, குரு பகவான் அனுகூலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுப்புகளை அருமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அனுசரித்து போங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். இந்த இல்லத்தரசிகள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப கவனித்து படிப்பீங்க. அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நீளம் அடங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா இன்னைக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து சில குழப்பங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் ஒரு பார்வை விழறது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு பார்வை விழறதுனால இந்த குரு பகவான் உங்களுக்கு சில தைரியத்தையும் கொடுப்பார், வருமானத்தையும் கொடுப்பார், செலவுகளையும் கொடுப்பார். சரி, 30-30-30 10% இருக்குல்ல, சேமிங்க. சரியா? அதே மாதிரி குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் குறையும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை பளு கண்டிப்பாக குறையும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவங்க மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எனும் பல வண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதர்மை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்பத்தையும் அதே மாதிரி தான் எடுத்துப்பீங்க, துன்பத்தையும் சந்தோஷமாக எடுத்துப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் சில குழப்பங்கள், ஒரு முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ப்ரீகாஷன், ப்ரெடிக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரீகாஷன். என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், கவனமாக இருந்தால் இன்னும் அதிகம் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் என்னடா அது இழுபறியாருதே அப்படின்னா டென்ஷன் ஆகிடாதீங்க. டென்ஷன் ஆகிடுதுன்னா பிபி வரும், பிபி வந்தால் மாத்திரை போடணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி டென்ஷன் அப்படியே ஓரமாக வச்சுட்டு, ஓ இன்றைக்கி இந்த மாதிரி தான், சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக டக்குன்னு முடியும். பகவானை வேண்டிக்கோங்க, சரியா? அதுமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவி கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள், உத்தியோகத்தில் பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்கலாம். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது உச்சிதம். அதேமாரி குழந்தைகள்லாம் படிக்கணும் அப்படின்னா, கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அதே மாதிரி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதர்மை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். இன்னைக்கு 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. எதுக்காக 7ஆம் இடத்துல இருந்தால் கலகலப்பு அப்படின்னா, இந்த சந்திர பகவான் தாய்மை உணர்வு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு உச்சி பொழுதுல 12 மணி நேர சூரியனை பார்ப்பீங்களா, தகிக்கும், உங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும். ஆனால் அதே சமயம் ஒரு 8 மணி, இரவு 8 மணிக்கு சந்திரன் அப்படி பாருங்க, உங்களுக்கு மனசில் அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்துட்டு நேரம் 7ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு. ஜென்மராசியை பார்த்தாலே குழுன்னு இருக்கும், கலகலப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழல், நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க, இன்னைக்கு அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக இருப்பாங்க. அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் எல்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்க கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சிறப்பான சூழல். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதனால இந்த ஆற்றல் அதிகரித்தாலே பொறுப்புகள் கூட வரும். வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல். உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக வேலையை செய்யணும். அதேமாரி தொழில் வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கேட்ட அந்த கடன் உதவியெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எதிர்பாராத சில இந்த தனியார் நபர் கடன்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் இன்னைக்கு ஒரு சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீங்க. இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குங்க. எடுக்கிற காரியங்கள் அதேமாரி சில பேருக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட என்ற மலர் நீளம் வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல இருக்கணும். இன்னைக்கு ஆன்மீக உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அதனாலே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீர்கள். அதனாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், மன தெளிவு கிடைக்கும், உடல் தெளிவும் கிடைக்கும்.
அதுமாதிரி இன்னைக்கு குழந்தைகள் அனுசரணையாக இருப்பா. நீங்கள் சொல்கிற வேலைகள் எல்லாம் அற்புதமாக செய்வா. எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். கூடுதல் பொறுப்போடு கவனிச்சுக்கணும். அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு கல்வியில் ஒரு சந்தோஷமான சூழல்லாம் நடக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். எடுக்கிற முயற்சிகள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது குழந்தைகள் போட்டி போட்டுண்டு அவங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. நம்ம அம்மா, நம்ம சகோதரி, அந்த மாதிரி. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் சாம்பல் வணங்க வேண்டியதையும் ஆஞ்சநேய சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சிறுதூர பயணம் உங்களுக்கு ஏற்படலாம். சில பேர் எதிர்பார்த்த அந்த வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் அந்த எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எனும் பச்சை வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பர். ஏன்னா உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் இடத்துல சந்திர பகவான். ஜென்மராசியில ராகு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு இருப்பார். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்தாலும் தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். இறுதியில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில உயர்வுகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் அதிரடி முடிவுகள் அதிரடியான லாபத்தை குவிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உடன் பிறப்புகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில ரொம்ப கவனமா படிக்கக்கூடிய ஒரு சூழல். அதனாலேயே அவங்களுக்கு மதிப்பெண்கள் உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் இன்னைக்கு சட்டுப்பட்டுன்னு முடியும். அதனாலேயே சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு உடன்பிறப்புகள், அதுவும் இந்த இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஐடி துறையில் வேலை பார்க்குறவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான செய்திகள் கிடைக்கும். இந்த தகவல் தொடர்பு துறை, ஐடி இதிலெல்லாம் வேலை பார்க்குற கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த சில கோரிக்கைகள் நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.